ஜியோவோட பட்ஜெட் ரீசார்ஜ் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. எஸ், இது கனவா நினைவான்னு தெரில. ஆனாலும் ஜியோ இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஜியோட பட்ஜெட் ரீசார்ஜ் திரும்ப வந்தாச்சு. ஸோ வாங்க என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ₹189 28 நாளைக்கு உங்களுக்கு 2 GB டேட்டா அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் கிடைக்கும். இது யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்? என் வீட்டில் ஒய்ஃபை இருக்குது, ஆல்ரெடி நான் செகண்டரி சிம்மாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே இந்த பிளான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான பிளானாக இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் நார்மல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரியுது இல்லையா? அந்த ஹைக்குக்கு நீங்கள் 1 மந்த் ஒரு பட்ஜெட் அண்டர் 200க்குள்ளே நான் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஒய்ஃபை இருக்கவங்க, செகண்டரி சிம்மு, அண்ட் நீங்கள் நார்மலான சின்ன கீபேட் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே இது தாராளமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த 2 GB மட்டும் கணக்கில் எடுத்துக்காமல் அடிஷ்னல் டேட்டா போடுற மாதிரி இருந்தால் இது ஒரு பெர்ஃபெக்டான பிளானாக இருக்கும். உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக இது ஒரு ஃபிட் ஆகிற மாதிரியான பிளான் தான். அண்ட் ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ₹139 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளான் இருக்குது. இது வேறு எதுவுமே இல்லைங்க. 7 நாளைக்கு 12 GBன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதே பிளானை தான் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப நாளாக ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ பழையபடி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு 12 GB நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்? நீங்கள் வந்து அடிஷ்னலாக டேட்டா பூஸ்ட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த பிளான் வந்து சூட்டபிளாக இருக்கும். ஆல்சோ திடீர்னு எமர்ஜென்சி டேட்டா தேவைப்படுது, ஆனால் போடுறது ஒரு 7 டேஸ்க்கு நான் வந்து ஒரு ட்ரிப் போகிறேன், அதுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பிளான் சொல்கிறேன், அது கூட இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிளான் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளான் இருக்குங்க. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த பிளானை பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதாவது ₹69 பிளானை திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், 69 பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீலான்ச் ஆகிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 7 days 6 GB டேட்டா ஒன்லி ஆப்ஷன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ₹69 பேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் ஏன் இதை எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரில, இப்போ எதுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரில. அது ஒரு ஆச்சரியமான விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 69 பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டேலிஃப்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா போஸ்ட்டில் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி சூஸ் பண்ணுறது இந்த டேட்டா பிளானாக தான் இருக்கும். ஒரு வழியாக திரும்ப கொண்டு வந்துட்டாங்க, சந்தோஷம். திரும்ப கொண்டு போகாமல் இருந்தால் ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லலாம். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ பிளானை வந்து சூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து இருந்த டேட்டாஸ் எல்லாமே போயிடுச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 days வேலிடிட்டியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஏன் கரண்ட் பிளான் ஆக்டிவில் இருக்கும் போதே இந்த பிளானும் அதோட கேரி அவுட் ஆகிற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெரிய உறுத்தலாகவே இருக்குது. இந்த 7 daysக்கு மட்டும்தான் நம்ம இந்த டேட்டா காலி பண்ணிடலாம், இருந்தாலும் அது ஒரு கேரி ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி நம்ம கரண்ட் பிளானோடையே சேர்ந்து ரீசார்ஜில் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நீங்கள் வேல்யூ பிளான் போடுறீங்க, 448 பிளானை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 84 நாளைக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். இதில் இருக்க டேட்டா வந்து நான் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ டேட்டாவே தூக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 பிளானையும் நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக வந்து உங்கள் டேட்டாவுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய்ஃபை இருக்குது, இருந்தாலும் நான் வந்து வெளியே போகும்போது எனக்கு டேட்டா தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான்ஸ் ரிட்டர்ன் வந்ததை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து இந்த வீடியோ போடலாம் அப்படிங்கன்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.